எல்லாரும் எங்க போனாங்க? ஒருவேளை ஜாம்பிஸ் எல்லாரையும் சாப்பிட்டுருச்சா? அல்லது பைபிள்ல சொன்ன மாதிரி உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களா? அல்லது வேற ஒரு கிரகத்துக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு போயிட்டாங்களா? இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த உலகத்திலேயே கடைசி மனிதரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ராஜா மாதிரி செமையா சாப்பிடுவீங்களா? அல்லது பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு போயிருவீங்களா? ஸ்பீடா கார் ஓட்டுவீங்களா? அல்லது பாம் பிளாஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லனா நீங்க தனியா இல்லைன்னு நினைச்சுக்குவீங்களா? எத்தனை நாள் உங்களால உயிரோட இருக்க முடியும்? இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ நீங்கள் உலகத்தின் கடைசி நபராக இருந்தால் எப்படி இருக்கும்? சோ ஒரு நாள் காலையில தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது உலகத்திலேயே நீங்க தான் கடைசி ஆளா இருக்கீங்க. ஒரு வகையில இது ஜாலியா இருக்கும்ல. நோ கடமை, நோ கண்ணியம், நோ கட்டுப்பாடு. முதல்ல அந்த கவர்ச்சியான பழங்களை சாப்பிட போங்க. ஒருவேளை நீங்க சாப்பிடுற மாம்பழங்களும் வாழைப்பழங்களும் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் ஆகி வந்திருந்துச்சுன்னா இனிமே அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சோ நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பைட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணி சுவைச்சு சாப்பிடுங்க. உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் போலான்னு நினைப்பீங்க. ஆனா உங்களால அவ்வளவு வேகமா போக முடியாது. உங்களை சுத்தி காருகள், போட்டுகள், பிளேன்கள் எல்லாம் ஆங்காங்கே கிடக்கிறத பாப்பீங்க. சோ இதே மாதிரி 2 வருஷம் போச்சுன்னா அந்த வாகனங்களோட எரிபொருள் பழமையாயிரும். சோ அதுங்களால இயங்க முடியாது. தண்ணி, உணவு, ஷெல்டர் தான் நம்மளோட பேசிக் நீட்ஸா இருக்கு. இது 3ல ஷெல்டர் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இந்த உலகம் மொத்தமும் இருக்கிற வீடுகள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச வீடை நீங்களே செலக்ட் பண்ணிப்பீங்க. ஆனா நீங்க எங்க வாழ போறீங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையா முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாம நகரங்கள் வாழ்றதுக்கு ரொம்ப ஆபத்தான இடமா மாறிடும். இயற்கை நகரத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். மரங்களும் தாவரங்களும் கான்கிரீட்டையும் கண்ணாடியையும் துளையிட்டு வளரும். நகரங்கள் மொத்தமும் காடுகளா மாறிடும். சோ இனிமே நகரங்கள்ல மின்னல் அடிச்சதுன்னா ஒரு பெரிய காட்டு தீ பத்தி எரியும். அண்ட் உங்களால ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ண முடியாது. சோ ஏதாவது மலையடிவாரத்துல போய் தங்கிருங்க. இது எல்லாத்தையும் விட முதல்ல காட்டு விலங்குகள்ட்ட இருந்து, கரடிகள்ட்ட இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும். ஆனா நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் இத பத்திலாம் ஒரி பண்ணணும்னு அவசியம் இருக்கும். உலகம் மொத்தமும் கிட்டத்தட்ட 400 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே மனிதனோட மேற்பார்வை இல்லனா அதோட சேஃப்டி சிஸ்டம்ஸ் ஃபெயில் ஆகி மொத்தமா வெடிச்சு அதுங்க அமைஞ்சிருக்கிற நகரங்கள் வாழ்றதுக்கே பிரயோஜனம் இல்லாம சின்னாபின்னமா ஆயிரும். சாப்பாடுன்னு வரும்போது நகரங்கள் தான் உங்களுக்கு தகுந்த இடமா இருக்கும். நகரங்கள்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுகள்ல உங்களுக்கு தேவையான சாப்பாடு பதப்படுத்தப்பட்டு பேக் பண்ணி வச்சிருக்கிறதுனால அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த சாப்பாடு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க முடியாததாலையும் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாததுனாலையும் நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பயிர்களும் கால்நடையும் மொத்தமா உருக்குலைஞ்சு சின்ன பின்னமா ஆயிரும். ஆனா இயற்கையை ரசிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா பழங்கால வாழ்க்கை முறையான வில் அம்புகளை வச்சு நீங்க வேட்டையாட கத்துக்கணும். ஏன்னா வெடிமருந்துகளும் துப்பாக்கிகளும் ரொம்ப காலத்துக்கு உங்களுக்கு கை கொடுக்காது. ஒருவேளை நீங்க சொந்தமா ஒரு சின்ன காய்கறி தோட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கும் தட்டுப்பாடு இல்லாத நீர் வளங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம். மற்ற மனிதர்கள் இல்லாததுனால மின்சாரம் இல்லாம நீங்க இருப்பீங்க. வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன்களும் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்களும் மொத்தமா முடங்குனதுனால ரிசர்வாயர்கள்ல சேமிக்கப்பட்ட தண்ணி மொத்தமும் ரொம்ப சீக்கிரமா கெட்டு போயிரும். சோ நீங்க பாட்டில்ல அடைக்கப்பட்ட தண்ணியை நம்பி இருப்பீங்க. அண்ட் அநேகமா அதுல உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 1000 லிட்டர் கிடைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் சொந்தமா தண்ணியை எப்படி பியூரிஃபை பண்றதுன்னு கத்துக்கணும். நீங்களாவே நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஆனா அதிர்ஷ்டவசமா உங்க சொந்த திறம்பட வாழ்றதுக்கு தேவையான தகவல்கள் லட்சக்கணக்கான புத்தகங்கள்ல இருக்கு. அண்ட் அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு. சோ முதல்ல கஷ்டமா இருந்தாலும் போக போக உங்களுக்கு இது பழகி உலகத்திலேயே உயிர் பிழைச்சிருக்கிற கடைசி ஆளா இருப்பீங்க. ஆனா நீங்க உண்மையிலேயே இப்படி இருக்க விரும்புறீங்களா? மனிதர்கள் ஒன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சமூக உயிரினங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். பசி மற்றும் மோசமான வானிலைக்கு எதிராக போராடி ஒரு குடும்பமா இந்த சமூகத்துல இணைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹியூமன் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா மன அழுத்தம் குறைறது மட்டும் இல்லாம நம்ம நம்பிக்கையும் வளரும்னு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. சோ நம்ம நினைக்கிறத விட அதிகமா ஒருவருக்கு ஒருவர் நாம தேவைப்படுறோம். ஆனாலும் இந்த ஊரடங்கு நாட்கள்ல நாம தனித்திருப்போம். இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சுட்ட போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.